வருமானிப்போம். அப்ப அந்த குருவை நாம் அடைந்து விட்டோம் என்றால் அந்த நம்பிக்கை முந்தின காலம் வரை வரும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க. சில நேரங்கள்ல குருவே நமக்கு தப்பா தெரியலாம். குரு சொன்னது நமக்கு நடக்காமலும் போகலாம். முந்தாவது சிந்திக்கணும். குரு நமக்கு எதிர்ப்பாகவும் தெரியலாம். குரு சொன்னது நடக்காமலும் போகலாம். நாம கேட்டது குரு தராமலும் இருக்கலாம். உடனேயே நம்பிக்கையை மாற்றிவிடக் கூடாது மற்றவர்களையும். அதான் இங்க முக்கியம். ஸ்பெஷாலிட்டி அதுதான். மொத்தம் போறோம், அவன் சரியில்லைன்னு வீசி இருக்கான். ஒரு உடன்படிக்கை போடுறோம், சரியில்லைன்னு பேச்சு போட்டிருந்தோம். மாறி 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 வந்துகிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். ஆனா குருவோடு இருக்கிற உடன்படிக்கையே அது உடன்கட்டை ஏறின மாதிரி இருக்கணும். மாற்றம் அதான் குரு. அப்ப அந்த இடத்துல நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க சிஷியை இல்லை, இல்ல சிஷியன். சிஷியன் இல்லை. ஏன்னா சிஷியனுக்கு அந்த மாற்று சிந்தனை கிடையாது. அதான் சொல்லியிருப்பேன், இறை வேதத்தில் இருக்கும், குருவுக்கு மேலாக சிந்திப்பவரும் இல்லையா. குரு சிந்தனைக்கு மாற்று சிந்தனை வரக்கூடாது. உங்களுக்கும் குருவுக்கும் இடையில் யாரையும் அனுமதிக்காதீர்கள்னா எந்த கருத்தையும் அனுமதிக்காதீர்கள். அப்ப அந்த இடத்துல நீங்க சிந்திக்கணும். இப்ப அவர் சொன்னாரு, நமக்கு நடக்கல. அவர் சொன்னாரு, நம்ம போய் கேட்டுறோம். அந்த கம்பெனில ஆள் எடுக்கிறான் சாமி, நான் போகணும், எங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. என்ன கேட்கிறோம்? அந்த கம்பெனில ஆள் எடுக்கிறாங்க, நான் போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. போங்க. ஐநா நம்பிக்கை வந்து விட்டது. குருவே சொல்லிட்டார், போங்கன்னு சொல்லிட்டாரு. நமக்கு தான் வீட்டுல போறோம், எந்தரை அட்டன் பண்றோம். என்ன ஆயிப்போச்சு, வேலை கிடையாது. கூட வரவங்க எல்லாம் அது 2-3 பிளேஸ் செலக்ட் எடுது. இவங்களுக்கு எஞ்சியும் இருக்குமா? அப்படி மூங்கி அஷ்ட ஓடல பெருப்பு ஏமாத்திட்டாரு. இவர் என்ன இவரை எப்பவுமே வாழ்வ வாழி போய் சொல்லிட்டு இருக்கிறானே, நடக்குமா நடக்காதான்னு கூட அவருக்கு தெரியலையே. நல்ல சிந்திட்டோம். போன் சொல்லிட்டாரு, வந்துட்டான். இவன் பெருமையில வேற வந்தவன எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நான் தான் ஜெயிக்க போறேன், என் குரு பிளஸ் பண்ணி விட்டாங்க. இப்ப அதெல்லாம் கேட்குது, யாருமா குரு, என்னாச்சு பிளஸ்ஸிங்க? பதில் சொல்ல முடியல, வெறுத்தது. இனிமேல வந்தவன ஒரு படத்தை வச்சு போட்டுது. என் கண்மனால எப்படி இருக்கும்? இன்னைக்கு 199 பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். இதான் மனிதன். கர்மவாதி இதுதான். உன் கர்மாவில இருந்து மீட்டெடுக்க வேலையை தான் அவர் செய்து கொடுக்குற. நீ என்ன பண்ற? கர்மாக்குள்ளேயே இருக்கிற, வெளியே வரமா. அவர் படத்தையே தூக்கி போட்டாச்சு. அவருடைய இது எதுவுமே இருக்கக்கூட. எனக்கும் அவருக்கு இந்த தொடர்புமே இல்லைன்னா அறிக்கையும் உருவாச்சு. நாள் உருளுது, 2 மாசம் ஆச்சு. அந்த வேலைக்கு சேர்ந்த பொண்ணுகிட்ட எல்லாம் அந்த கம்பெனிக்காரங்க டெபாசிட் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் வேலை கிடைச்சதுன்னு எல்லாம் கடன் வாங்கி உடனே வாங்கி டெபாசிட் எல்லாம் வாங்கி கொடுத்தது. 2வது மாசம் கம்பெனி சீல் வைக்கப்பட்டது. ஃபண்டோட ஓடிட்டாங்க. இதுக்கெல்லாம் தெருவில் நிக்குது. அதுல ஒரு ஃப்ரெண்ட் சொல்லுது, நீ தப்பிச்சடி, நீனும் மாட்டி உன்னை செலக்ட் பண்ணியிருந்தா நீனும் டெபாசிட் போட்டு இருப்ப, எங்களை மாதிரி இப்ப நின்று இருப்ப. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப லைஃபே அசிங்கமா இருக்கு. அதுக்காக அடிச்சோன்னு சொல்லி திட்டு. இப்ப எனக்கு லேசா, இப்ப நம்ம சாமி போகண்டா சொன்னாரா, போக சொன்னாரா? போகத்தானே சொன்னாரு. அப்படியே நமக்கு கிடைக்கல. இல்ல அவருக்கு தெரியாது, சும்மா சொல்லி விட்டாரு. அந்த காலம் தப்பிச்ச ஏன் புண்ணியம். அவர் கிடைக்கட்டும்னு சொன்னாரு, ஏன் புண்ணியம். எனக்கு இறைவன் அருள் இருக்கு, என் கடவுள் காப்பாத்திட்டார். உடனே கருமாரியம்மன் கோயில் தேர்ந்தா அம்மாவை கூட்டிட்டு போய் பூனேஸ்வரி அம்மன் கோயில்ல ஒரு மஞ்சள் புடவை எடுத்துக்கிறது எல்லாம் கடற்கடை நடக்கும். யோசிச்சு பாருங்க.
அறிவு வேலை பார்க்கல. இது ஒண்ணு வாமான்னு கூப்பிட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு இன்டர்வியூ நீ போ உன்னை செலக்ட் பண்ணுவாங்க, நீதான் அங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அனுப்பி விட்டாரு. அவர் அனுப்பி விட்டாரு. நீனா ஆசைப்பட்டு நீனா நினைச்சிட்டு நீனே கதை கட்டிட்டு அவர்கிட்ட போய் எனக்கு அது கிடைக்கணும். அப்ப அது நல்லதா கெட்டதா, அது சரியா தப்பான்னு சிந்தனை கூட இல்ல. ஆசைக்கு பின்னால போறீங்க. எது தேவைங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய மனப்பக்குவமே இன்னும் வரல. குரு என்ன பண்ணார்? இல்ல உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னா அங்கேயே உனக்கு மன அழுத்தம் உண்டு. அட்டன் பண்ணிட்டான். 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணாதானே அனுபவம் தெரியும். போக சொல்லிட்டார். நீ என்ன ஆசைப்படுற போய் பார்த்துட்டேன்னு. அவர் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனால உன்னை அங்க மாட்ட வைக்கல. மாட்ட வச்சிருந்தா நீ அந்த கூடல பேருக்கு மாட்ட வைக்கல. ஆனா இந்த சிந்தனை இவங்களுக்கு இன்னும் வரல. நான் போய் கேட்டேன், போன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் அவர் வேண்டவே வேண்டாம். அப்பதான் அவங்க அம்மா சொன்னான், இனிமேல் அந்த பக்கமே போகாத. நான் சொன்னேன்ல கோயிலுக்கு எல்லாம் வான்னு, இனி நம்ம கோயிலுக்கு போலான்னு அவங்க அம்மா என்ன பண்ணிட்டா, ஆள் செட்டப் பண்ணிட்டா. அப்பா கேட்டாரு, என்னாச்சு உனக்கு 2-3 நாள் மூஞ்சே தெரியும். அப்பாட்ட சொன்னான், இப்படி ஒரு இன்டர்வியூப்பா, நான் போய் சாமிகிட்ட கேட்டேன், இன்டர்வியூக்கு போறேன், பிளஸ் பண்ணி விடுங்க நான் போன்னு சொன்னாரு. ஆனா இன்டர்வியூல எனக்கு கிடைக்கல. அவர் சொல்லி நடக்கலையே, நம்ம அவ்வளவுதானே முன்னிட்டு இருக்கோம். அவரு தானே எனக்கு இந்த வேலை வாங்கி தரணும். உனக்கு எது தேவை, எது கிடைக்கும், எங்க இருக்கணும், நீனா தேர்ந்தெடுக்கணும். ஒண்ணுமே உனக்கு தெரியாத மோதி அப்புறம் ஏன் உனக்கு இருந்துச்சு தானே அப்பாவுக்கு கோவம் இருக்கு. நீ பத்தியா திட்டுற, நீ குரு பத்தியா திட்டுற, இதெல்லாம் வச்சுக்காது. அவர் உன்னை கூப்பிட்டு வேலைக்கு போன்னு சொன்னாரா? அப்பதான் இவளுக்கு யோசனை. இல்ல, நீ தானே போய் கேட்ட, நீ கேட்டவங்கெல்லாம் கொடுக்கணும்னா அது நல்லத கேட்டதான்னு உனக்கு தெரியுமா? அந்த கம்பெனிக்காரனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இப்ப மூடிட்டு போயிட்டான்னு சொல்றேன் இல்ல, உனக்கு தெரியல. அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. நீ என்ன பண்ணிட்ட, அவர் தப்பானவர், அவர் வேண்டான்னு விட்டுட்ட. அப்பா கேட்ட, புரிஞ்சுதா? இப்ப குருஸ்தானம்னு சாதாரண இல்ல. பாக்குறதுக்கு நம்மள மாதிரி இருக்கும். ஆனா எப்படி இருக்கணும்? 3 காலத்தை அளந்தவர்களாக இருக்க வேண்டும். நடக்க போறதுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். உண்மை பொருளை தவிர மாற்றுப்பொருளை அவர்கள் கையில் எடுக்க மாட்டார்கள். அப்பா சொன்னா, முதல்ல நீ என்ன பண்ற, வா என் குண்டை வா, சாமி காலில் விழுந்தா இன்னைக்கு அவர் என்ன தண்டனைக்காரோ அதை வாங்கி. இது கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. ஏன்னா அவருக்கு தான் பார்த்த உடனே தெரியும். முன்னால நம்பிட்டு இருந்தது. நம்மளை பார்த்த உடனே நம்ம மனசுல உள்ளதெல்லாம் தெரிஞ்சிருமே. ஆனா இப்ப இடையில இங்க வந்த உடனே, அந்த இன்டர்வியூ ஆசை வந்த உடனே அந்த நினைப்பு எல்லாம் போயிட்டு. இப்ப எங்க அப்பா சொன்னோன்னா ஞாபகம் வருது. இப்ப நம்ம போனா நம்மளை பார்த்த உடனே நாம எவ்வளவு தப்பா இருக்கிறோம், தப்பா சொல்றோம், தப்பா வேணுங்கிறதெல்லாம் அவங்க உடனே தெரிஞ்சு போகிறேன்னு அழுகழுகையா உணவு. அப்பா சொன்னா, தண்டனை அனுபவித்தான், தண்டனை அனுபவிச்சுட்டான், என் கூட வா. எதுக்கு போச்சு? அப்பாவும் 2 பேரும் போனாங்க. அவங்க வேற நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் பேசி முடிஞ்ச பிறகு பொண்ணுகிட்ட போனாங்க. அவரு பொத்துன்னு காலில் விழுந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னு அழுத. என் பொண்ணுக்கு புத்தியே இப்படி போச்சுது. நல்ல விவரமான பொண்ணுலாம் நான் நினைச்சேன். அவளே அகங்காரம் ஆனவங்க இல்லையே, ஒரு நம்பிக்கை இல்லையேன்னு சொல்லி அப்பா தேம்பி அழுத்தாரு. அதை பார்த்தோன்னா ஒரு என்னாச்சுன்னு கேட்டார். இந்த சாமி நீங்க தானே போன், நான் வந்தவர்களுக்கு என்ன கேட்டாலும் நீ என்ன கேட்குதே சரின்னா சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு என்ன எல்லாம் கேட்கணும். நீ முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் அதை தொட்டு பார்த்தாதான் உனக்கு அதனுடைய தெரியும். நான் தடுக்கவே மாட்டேன், மாற்றி சொல்லவே மாட்டேன். இவ பொண்ணும் அழுது, மன்னிச்சிருங்க தெரியாம போய், மனிதர்களே இப்படிதாமா தெரியாம பண்றதுதான் போனோம்.
பட்டு தான் போகணும். இனி நீ என்ன பண்ணணும்னா, ஒரு வருடத்துக்கு என்கிட்ட எழுதியே உதவுல. நம்பிக்கை இருந்தால் பின்தொடர், இல்லைன்னா போயிடு. ஒரு வருஷம் அது ஒரு வீட்டுல சின்ன போட்டா வந்து பெரிய போட்டா வந்துட்டு, பெட்ரூம் போட்டா வந்துட்டு, அடிக்கிற ரூம்ல போட்டா வந்துட்டு, எல்லா இடத்துலயும் போட்டா வச்சிருச்சு. இப்ப நல்லது பாருங்க, அங்க நடந்தது பரீட்சை. அதான் சிந்திக்கிறேன். உங்களுடைய அவ நம்பிக்கைக்கு பலனில்லாத உங்க மனதுக்கு பலம் வழங்கப்பட்டது. ஒத்த போட்டோ வச்சிருந்த நீ உங்களுக்கு எத்தனை போட்டோ கொடுத்துருக்க. உண்மை நீ எவ்வளவு கருணை காட்ட, அது உனக்கு தெரியல. புரியுதா? முன்னாடி ஒரு போட்டோ தான் வச்சிருந்தீங்க, இப்ப எத்தனை போட்டோ வந்துட்டு? இப்ப அத்தனையும் ஏத்துக்கிறதுக்கு நமக்கு மனம் தயாராயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு நீங்க உங்களை திடப்படுத்துறதுக்கு இறங்கிட்டீங்கன்னு தான் பயிற்சி. அப்ப உங்களுக்கு வழங்கப்பட்டது என்னது? பரீட்சை. நமக்கு தெரியாது எது பரீட்சை, எது சாதாரண நிகழ்வுன்னு. தோத்தம் பெறுவது கூட தெரியும். அப்ப அங்க வேண்டியது என்னன்னா நம்பிக்கை மட்டும். எதுக்கு எதுவும் கேட்கக்கூடாது, மாற்று சிந்தனை வரக்கூடாது. வேற யாரு எது சொன்னாலும் காதல வாங்கக்கூடாது. இறையை குருவை பத்தி உங்களுக்கு மாற்றிக் கொள்வதனுடைய உறவுல தான் சொன்னேன். ஞானத்திற்கு புறம்பானவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளாமே. ரொம்ப